வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, zerodha கைட்ல எப்படி நம்ம வந்து கில் ஸ்விட்ச் ஆக்டிவேட் பண்றது? அதனால என்ன நன்மை இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கில் ஸ்விட்ச் எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி அதிகமா லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் zerodha வந்து மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு இந்த ஃபீச்சர குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அது லாஸ்ல போகுதுன்னா, நம்ம வந்து அந்த ட்ரேட விடக்கூடாது. அந்த பணத்த மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் மீண்டும் நம்ம ட்ரேட் பண்ணி தான் அதிகமா நம்ம லாஸ் பண்றோம். அத கட்டுப்படுத்துறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கில் ஸ்விட்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன வந்து நீங்க எடுக்கவே முடியாது. அது எல்லா செக்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து அத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அத ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த 12 மணி நேரத்துக்கு உங்களால வந்து ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன வந்து நீங்க வாங்கவே முடியாது. நீங்க வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமே, ட்ரேடிங் டைம் ஃபுல் டைம் உட்காந்து நம்ம ட்ரேட் பண்றது ஒரே காரணத்தினால தான் ஆப்ஷன் பையர் லாஸ் ஆகுறதுக்கு காரணமே. நீங்க வந்து 9:15 இருந்து நான் ஒரு 9:45 அந்த ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போறேன். அதுக்கு மேல வந்து நான் எதையுமே பார்க்க மாட்டேன். இந்த கில் ஸ்விட்ச போட்டுட்டு வெளிய போய்க்கிட்டே இருப்பேன். அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அத எப்படி நம்ம பிசில ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், மொபைல்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். zerodhaல கைட்ட ஓப்பன் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டு, ஆர்டரு, ஹோல்டிங், பொசிஷன் போட்டிருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ போட்டு, பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, மை ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்தீங்கன்னா, மேனேஜ்ன்னு ஒரு இடத்துல இருக்கும். அந்த மேனேஜை கிளிக் பண்ணிருங்க. மேனேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ செக்மெண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்எஸ்சி ஈக்விட்டி, பிஎஸ்சி ஈக்விட்டி, என்எஸ்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், பிஎஸ்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லாத்துக்குமே இங்க வந்து தனித்தனியா குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஈக்விட்டில வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றீங்க. இல்ல எனக்கு நான் 1/2 அன் ஹவருக்கு மேல நான் பண்ணவே தேவையில்ல. நான் வந்து கட் பண்ணிட்டு வெளியில போறேன் அப்படின்னா, நீங்க ஈக்விட்டி பண்ணாலும் சரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணாலும் சரி, இத வந்து கிளிக் பண்ணிட்டு, அடுத்து என்ன பண்றீங்கன்னா, கன்டின்யூ குடுத்துருங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, டீஆக்டிவேட் பண்ணட்டான்னு கேட்கும். கன்ஃபார்ம்னா கன்டின்யூ குடுத்துருங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துரும். உங்களோட செக்மெண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டீஆக்டிவேட்டட்னு பார்த்தீங்கன்னா இங்க மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால 12 மணி நேரத்துக்கு ட்ரேடிங் ஹவர்ல உங்களால வந்து ட்ரேடிங்கே பண்ண முடியாது. இதுக்கடுத்து மொபைல்ல வந்து எப்படி இத வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கில் ஸ்விட்ச் வந்து நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்டு, ஆர்டர், போர்ட்ஃபோலியோ, அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு மேன் சிம்பிள் மாரி போட்டு, அதில உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்கும். அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணிருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் அக்கவுண்ட்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ரௌசருக்கு போகும். ப்ரௌசரில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து செக்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்க பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்துரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கில் ஸ்விட்ச மீண்டும் நீங்க வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து மேனுவலா வந்து இத வந்து ஆன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும் உங்க மொபைலுக்கு. அந்த ஓடிபிய என்டர் பண்ணா மட்டும் தான் அந்த டீஆக்டிவேட் ஆனது பழையபடி ஆக்டிவேட் ஆகும். இத வந்து டெய்லி நீங்க ஒரு முறையும் பண்ணியே ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா ஆகாது. நீங்க தான் மேனுவலா பண்ணி ஆகணும். அதுல இதான் ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தாலும், இது ஒரு நல்ல ஃபீச்சர். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.